மரணம்ன்றது உண்மையாகவே என்ன? நம்மளோட இதயம் அதோட செயல்பாட்டை நிறுத்திடுறதா, இல்லை நம்மளோட மூளை அதோட செயல்பாட்டை நிறுத்திடுறதா? ஒருத்தவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிரெயின் டெட் ஆனதுனால அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் தானமாக கொடுத்துட்டாங்கன்னு செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டுத்துக்கும், கோமாவுக்கும் பிரெயின் டெட்டுக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? ஏன் ஒருத்தவங்களுக்கு பிரெயின் டெட் ஆகிடுச்சுன்னா மட்டும் அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் தானமாக கொடுத்துட்றாங்க, அவங்கள திரும்ப ரெக்கவர் பண்ணவே முடியாதா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி எபிசோட்ல பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுமே முக்கியமானதான், இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த உறுப்புகள்லாம் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய மூளை மற்ற உறுப்புகளை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே முக்கியமானது. ஏன்னா மற்ற உறுப்புகள்லாம், நம்ம இதயம் உட்பட மற்ற எந்த உறுப்பானாலும் அது தன்னோட செயல்பாட்டை திடீர்னு நிறுத்திருச்சுனாலோ, இல்லை அந்த செயல்பாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனாலோ செயற்கையாக அதை மறுபடியும் இயங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம மூளை அப்படி சடனாக தன்னோட செயல்பாட்டை நிறுத்திருச்சுன்னா அதை திரும்ப இயங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி நம்ம உடலில் உள்ள மற்ற உறுப்புகள்லாம் இதே மாதிரி ஏதாவது கெட்டு போச்சு அப்படின்னா அதை மற்றவங்கள்ட்டேருந்து எடுத்து மாற்றி வச்சு பயன்படுத்த முடியும். ஆனால் மூளையை அப்படி இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து எடுத்து மாற்றி வைக்கிறதுக்கான தொழில்நுட்பம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இப்படிப்பட்ட நம்ம மூளையை பாதுகாப்பாக வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம மூளையை சுற்றி நம்மளோட மண்டை ஓட்டில் பயாமேட்டர், அரக்னாய்டு மேட்டர், டியூரா மேட்டர்னு நிறைய பாதுகாப்பு கவசங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வெளிப்புறத்துலேருந்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது நம்ம மூளையை நேரடியாக தாக்காம மூளையை பாதுகாப்பாக வச்சுக்குது. இதுக்கு உள்ளுக்குள்ள செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குது. இந்த திரவத்தில் தான் நம்ம மூளை மிதந்துக்கிட்டு இருக்கும். இந்த திரவம் நம்ம ஆடும்போது ஓடும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள மூளை ஆடி நம்ம மண்டை ஓட்டிலே வேகமாக இடித்து எதுவும் சேதாரம் ஏற்பட்டுறாமல் மூளையை பாதுகாப்பாக வச்சுருக்கு. நம்ம மூளையை முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு மூணாக பிரிக்கலாம். இதில் இந்த பகுதிக்கு செரிப்ரம் அப்படின்னு பேர், அதாவது பெருமூளை அப்படின்னு பேர். இதை ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இதில் இந்த பெருமூளை 4 லோப்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஃப்ரண்டல் லோப், பெரிட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்றதான் அந்த 4 லோப்ஸ். இதில் நம்மளோட பெருமூளையிலேயே இந்த ஃப்ரண்டல் லோப் தான் ரொம்ப லார்ஜான, ரொம்ப அதிக இடத்தை ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த லோப் என்னென்னத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம பேசுறது, நினைவு வச்சுக்கிறது, திங்க் பண்ணுறது, நம்மளோட கேரக்டர், பர்சனாலிட்டி அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை இந்த ஃப்ரண்டல் லோப் தான் கட்டுப்படுத்தும். பெரிட்டல் லோப்ன்றது நம்மளோட உணர்வு தகவல்களை, அதாவது வலி உணர்றது, தொடரதை உணர்றது, சூட உணர்றது, குளிர்ச்சியை உணர்றது, நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படின்னு இன்னும் பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி டெம்போரல் லோப்ன்றது பேசுறது, மொழி, எமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் ஆக்சிபிட்டல் லோப்ன்றது நம்ம கண் சார்ந்த, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்தது மிட் பிரெயின். இது நம்மளோட முன்மூளைக்கும் பின்மூளைக்கும் நடுவில் நம்மளோட பிரெயின் ஸ்டெம்முக்கு மேலே இருக்குது. இதில் கிரானியல் நர்வ்ஸ் அப்படின்னு சில நர்வ்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளோட காதுகள்லேருந்து வர தகவல்களை ப்ராசஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம கண் இமைகளோட அசைவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மிட் பிரெயினோட வேலை. அடுத்தது ஹைண்ட் பிரெயின், பின்மூளை. இதில் தான் நம்ம பிரெயின் ஸ்டெம்மோட பெரும்பாலான பகுதிகள் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் செரிபெல்லம்னு சொல்லப்படுற சிறுமூளை, பான்ஸு, மெடுல்லா ஆப்ளிகண்டா இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த பகுதி தான் நம்ம மூளையிலேயே நம்மளோட ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய பகுதியும் கூட. இதில் இந்த பிரெயின் ஸ்டெம் தான் நம்ம மூளையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இதுதான் நம்மளோட பிரெயினை தண்டுவாடத்தோட கொண்டு வந்து இணைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெயின் ஸ்டெம் தான் நம்ம மூச்சு விடுறது, நமக்கு ஹார்ட்டோட ரிதம், நம்ம ஒரு உணவை முழுங்கிறது, நம்ம முக அசைவுகள்னு இன்னும் ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தான் பிரெயின் டெட்டுக்கும் கோமா ஸ்டேஜுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதையும் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ கோமானா என்னன்ற விஷயத்துக்கு வருவோம். கோமான்றது கிரேக்க சொல். அந்த கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள்னா டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு பொருள். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் கோமா ஸ்டேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள ஒருத்தருக்கு வெளியில் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ண முடியும். அதாவது தொடுறது, இல்லை ஏதாவது பயங்கரமாக சத்தம் கேட்குறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் நம்மளால் உடனடியாக ரியாக்ட் பண்ண முடியும். ஆனால் கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தரால் இப்படி வெளில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணவே முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களால வலியை கூட அவ்வளோவா உணரவே முடியாது. பிரெயின் ஸ்டெம்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களை எல்லாத்தையும் சேர்த்து கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடங்கள் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா, இந்த இடங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அப்படின்னா தான் ஒரு நபர் கோமா ஸ்டேஜுக்கே போகிறாங்க. இந்த நிலையில் நம்ம மூளையோட கார்டெக்ஸ் பகுதி இயங்காமல் போயிடுறதால அந்த பகுதி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேசுறது, உடம்போட உறுப்புகளை அசைக்கிறது, கேட்குறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பேஷண்ட்டால் செய்ய முடியாமல் போயிடும். நம்ம பெருமூளை, சிறுமூளை செய்யக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெரும்பாலான விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ண முடியாமலே போயிடும். ஆனாலும் இந்த நிலையில் கூட அவங்களோட பிரெயின் ஸ்டெம் பகுதி ஆக்டிவாக தான் இருக்குது. அப்படின்றதுனால அந்த
பிரெயின் ஸ்டெம் பகுதி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூச்சு விடுறது, ஹார்ட்டோட ரிதம், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு தொடர்ச்சியாக மூச்சு போய்கிட்டு இருக்கும், அவங்களோட இதயம் தொடர்ச்சியாக துடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தம் உடம்பு முழுக்க கிடைக்கிறதுனால உடம்போட மற்ற உறுப்புகள் எல்லாமே இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கும். இந்த நிலையில் இருக்கிறவங்கள வெளியில் உள்ளவங்க சரியான முறையில் நியூட்ரியன்ஸை கொடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்கள கொஞ்ச நாளைக்கு உயிரோட வச்சிருக்க முடியும். இந்த நிலை கிட்டத்தட்ட ஒரு தாவரத்தோட நிலையை ஒத்து இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்டுக்கு வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் ஒருத்தவங்களால மூச்சு விட முடியும்னாலும் அந்த பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர் மூலமாக செயற்கையாக ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எதுக்குன்னா அவங்க ஆக்சிஜனை எடுத்துக்கக்கூடிய அளவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், சுவாசிக்கிறதுல அவங்களுக்கு ஏற்படுற சிரமத்தை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த கோமா ஸ்டேஜ் எதனால ஏற்படலாம்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்டால மூளையில் அடிபடும் போது ஏற்படுற அதிர்ச்சியால, பிரெயின் டியூமரால, ஆல்கஹால் இல்லைன்னா ட்ரக் இல்னஸால, டயபெட்டிஸால கூட கோமா ஸ்டேஜுக்கு ஒருத்தவங்க போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி கோமா ஸ்டேஜில் போன பேஷண்ட் ஒரு சில வாரங்கள்லேயே திரும்பவும் ரெக்கவர் ஆகி வந்துட முடியும். ஆனால் ரொம்ப ரேரான சில கேசஸில் மட்டும் இப்படி மறுபடியும் ரெக்கவர் ஆகி வந்த பேஷண்ட்டால் வெளியிலேருந்து நாம் கொடுக்குற சில சிக்னல்ஸுக்கு ரிப்ளை பண்ண, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாமல் போகலாம். அதாவது பேசவோ இல்லை சரியாக சத்தத்தை கேட்கவோ, நாம் சொல்கிற விஷயத்துக்கு திரும்ப ரியாக்ட் பண்ணுறதோ கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சில பேஷண்ட்டுக்கு மட்டும் ரெக்கவர் ஆனாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி கோமா ஸ்டேஜில் இருக்கவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்காக அவங்க மேலே லைட்டாக சூடு வைக்கிறதுன்னு அப்பப்போ பெயினை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வயிற்றை, ஸ்டொமக் பகுதியை ஃபுல்லாக எம்டி ஆக்கிறது மூலமாக அவங்களுக்கு பசி உணர்வை ஏற்படுத்தி அது மூலமாக அவங்க திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுலேயே நம்ம அதிகமாக கேள்விப்படாத ஆனால் படங்களில் அதிகமாக பார்த்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஸ்டூப்பர்னு பேர். இதுவும் கோமா ஸ்டேஜும் கிட்டத்தட்ட சேம் தான், ஆனால் கொஞ்சம் மாறுபடும். என்னன்னா கோமா ஸ்டேஜில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ஆனால் இந்த ஸ்டூப்பரில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. கோமா ஸ்டேஜை விட இந்த ஸ்டூப்பர் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மூளை வெளிப்புற தூண்டலுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். அப்படின்றதுனால இந்த ஸ்டூப்பர் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்டை தான் ரெக்கவர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸை இல்லை அவங்களோட ஃபேமிலி பர்சன்ஸை அவங்க பக்கத்தில் போய் பேச சொல்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச இசையை பக்கத்தில் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு தான் ஸ்டூப்பர்னு பேர். அப்படின்னா கோமா ஸ்டேஜ்லையும் ஸ்டூப்பர்லையும் ஒரு பேஷண்ட் போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப ரெக்கவர் ஆனதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பிரெயின் டெட்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இங்கே பேஷண்ட் போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப ரெக்கவர் ஆனதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிரெயின் டெட் அப்படின்னா அந்த பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த நிலைக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மூளையோட மொத்த பகுதியும் செயலிழந்துடும். குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க பிரெயின் ஸ்டெம் பகுதி செயலிழந்துடும். இந்த பிரெயின் ஸ்டெம் பகுதி தான் ஒரு மனிதன் மூச்சு விடுறதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு மேலே சொன்னா இல்லையா, அப்படி மூச்சு விடுறதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பகுதியை செயலிழந்து போயிடுறதுனால ஒரு மனுஷனால் மூச்சு விடவே முடியாது. நுரையீரல் சுருங்கி விடுகிற ப்ராசஸே ஸ்டாப் ஆகிடும். மூச்சு விடவே இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் உள்ளே வரவே இல்லை, ஆக்சிஜன் வரலை அப்படின்னா இதயம் துடிக்கிறது ஸ்டாப் ஆகிடும். அப்படின்னா ஒரு மனுஷன் பிரெயின் டெட் ஆகிட்டான் அப்படின்னா அவங்க டெட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதனால தான் பிரெயின் டெட் ஈக்குவல் டு டெட் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது இப்படி பிரெயின் டெட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இதயம் தொடர்ச்சியாக துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே கோமா ஸ்டேஜ்லையும் இதயம் தொடர்ச்சியாக துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். எப்படின்னா இதயம் அது துடிக்கிறதுக்கு முழுசாக நம்மளோட மூளையை சார்ந்து இருக்காது. இதயம் துடிக்கிறதுக்கு அதுலேயே பேஸ் மேக்கர் அப்படின்னு ஒரு நோடு இருக்கும். இதை பற்றி தான் நம்ம ஹார்ட் அட்டாக்கை பற்றி பேசுகிறதுல பார்த்துருப்போம். அந்த நோடோட உதவியால் அது கொடுக்குற சிக்னலால் இதயம் தொடர்ச்சியாக துடிச்சிக்கிட்டு இருக்கும். இதனால தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இதய துடிப்பு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த பிரெயின் டெட் ஆகிடுச்சுன்னா இதயம் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் பிரெயின் டெட் ஆனவங்களுக்கு ப்ரீத்திங் நின்று போயிடுறதுனால ஆக்சிஜன் இன்டேக் ஆகலை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் ஆக்சிஜனே கிடைக்காதனால இதயமும் அது துடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி சுத்தமாக நின்று போயிடும். இப்படி நின்று போயிடுறதை தவிர்க்கிறதுக்காக பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர் மூலமாக செயற்கையாக ஆக்சிஜன் கொடுப்பாங்க. எப்படி கோமா ஸ்டேஜில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி. இப்படி கொடுக்கறதுனால ப்ரீத்திங் மறுபடியும் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். செயற்கை ஆக்சிஜன் கொடுக்கறதுனால அவங்களோட நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஆக்சிஜன் உடல் உறுப்புகளுக்கு கிடைக்கும். இதயத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால இப்போ இதயமும் கொஞ்சம் நேரத்துக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த நிலையில் ஒரு பேஷண்ட்டை சில மணி நேரங்களுக்கோ இல்லை சில நாட்களுக்கோ மட்டும்தான் வச்சிருக்க முடியும் பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டை. அதனால தான் பிரெயின் டெட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனடியாக அவங்களோட உறுப்புகள்லாம் தானம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த உறுப்புகளை தானம் பண்ணுற வரைக்கும் அந்த உறுப்புகள் கெட்டு போகாமல் வச்சிருக்கணுன்றதுனால தான் அவங்களுக்கு செயற்கை ஆக்சிஜன் கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த உறுப்புகள்லாம் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. எப்போ அந்த வென்டிலேட்டரை எடுக்கிறாங்களோ, அந்த செயற்கை ஆக்சிஜன் கொடுக்குறத நிறுத்துகிறாங்களோ, அப்போ அந்த பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க. இப்படி ஒருத்தவங்க பிரெயின் டெட் ஆகி அதனால ஒருத்தவங்களோட நுரையீரல் அதோட ஃபங்க்ஷனை நிறுத்தி இதயம் துடிக்கிறத நிறுத்திடுச்சுன்னா கூட வென்டிலேட்டர் மாதிரியான செயற்கையான கருவிகளை பயன்படுத்தி அந்த இதயத்தையும் அந்த நுரையீரலையும் மறுபடியும் இயங்க வைக்க முடியுது இல்லையா, இதை பிரெயினுக்கு செய்யவே முடியாது. அது நின்றுச்சுன்னா நின்று போனதுதான். இதனால தான் வீடியோ ஆரம்பிக்கும் போது பிரெயின் தான் நம்ம உடம்புலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புன்னு சொன்னேன். அதே மாதிரி முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, மரணம்ன்றது எதுன்னு. ஒரு டாக்டர் மரணம் அப்படின்னு எதை அறிவிப்பாங்கன்னா அவங்களோட நுரையீரல் காற்றை உள்ள இழுக்கல அப்படின்றதையோ இல்லை ஹார்ட் ஃபங்க்ஷன்
பேஷண்ட் நின்று போச்சு அப்படின்றதும் இல்லை. இதயம் துடிக்கிறதே முற்றிலுமாக நின்று போயிடுச்சுன்னா கூட அவங்களோட மூளை செயல்பாட்டில் இருக்கா அப்படின்றதான் பார்ப்பாங்க. பிரெயின் டெட் அப்படின்னா தான் அந்த பேஷண்ட் டெட் அப்படின்னு அஃபிஷியலாக டாக்டரே அறிவிப்பாங்க. இதனால தான் நம்ம கார்டியாக் அரெஸ்ட் கண்டென்ட் பேசியிருந்தோம் இல்லையா, அதில் கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு சில நிமிடங்களுக்குள்ள சிபிஆர் கொடுத்து குறைக்க வச்சிட முடியும்னு சொன்னது. அந்த ஒரு சில நிமிடங்களுக்குள்ள சிபிஆர் கொடுக்கறது எதனாலனா அவங்களோட இதயம் முற்றிலுமாக நின்று போயிடுச்சு, அதனால ரத்தம் மூளைக்கு கிடைக்கிறது நின்று போயிடுச்சு. இந்த ரத்தத்தை மறுபடியும் நம்ம கிடைக்க வைக்கிறது மூலமாக பிரெயின் செத்து போகாமல் காப்பாற்றிட முடியும். பிரெயின் டெட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் இறந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஹார்ட் மட்டும்தான் இயங்காமல் நின்று இருக்கு, அவங்களுக்கு சிபிஆர் கொடுக்கறது மூலமாக அந்த ஹார்ட்டை மறுபடியும் துடிக்க வச்சுட்டு அது மூலமாக அந்த பிரெயினை சாகாமல் தடுக்கிறது தான் அந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்காக நம்ம கொடுக்குற சிபிஆர். நம்ம மூளை இவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்புன்றதுனால தான் அதுக்கு இயற்கையாகவே அது அடிபடாமல் தடுக்கிறதுக்காக நிறைய பாதுகாப்பு லேயர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம சாலையில் போகும்போது நமக்கு அந்த மூளையில் அடிபட்டு இந்த மாதிரியான டேஞ்சரான சுச்சுவேஷனுக்கு வராமல் இருக்க நம்ம கண்டிப்பாக ஹெல்மெட் போடுறது அவசியம். இதே மாதிரி நம்ம உயிர்மை எபிசோட்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம இதயம் எப்படி இயங்குது, அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, நம்ம நுரையீரல் எப்படி இயங்குது, அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, நமக்கு ஏன் பொடுகு வருது, நமக்கு ஏன் பரு வருது, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சரி பண்ணலாம், கார்டியாக் அரெஸ்ட்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், இந்த மாதிரியான இன்னும் டீட்டெயிலான நிறைய எபிசோட்ஸை பேசியிருக்கோம். அதோட லிங்க் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு உயிர்மை எபிசோடில் புதன்கிழமை சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டோட இணைஞ்சிருங்க.